Day 161. Time 9:39 AM. நேற்று வீட்டில் இருந்தேன், பாலக்காட்டில் இருந்தேன். ஒரு 4:30க்கே அம்மா அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டாங்க. பக்கத்தில் தான் படுத்திருந்தாங்க, நானும் எந்திரிச்சிட்டேன். எனக்கு சரியாக தூக்கம் வரல. பட் ஒரு 1 hour கழிச்சு நான் மறுபடியும் தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் டைம் பார்த்தா 9 மணி. அப்புறம் சீக்கிரம் போயிட்டு கிச்சனில் போனேன். அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அம்மா சமைச்சிட்ருக்காங்க. அப்பா வெளியே உட்காந்துருக்காரு ஹாலில். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 10, 16, 17 இந்த மாதிரி அம்மா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட. ஆப்பம், தேங்காய் சட்னி, பொடி இதுதான் சாப்பிட்டேன். அம்மாட்ட அவ்வளோ தடவை கெஞ்சினேன், இன்றைக்கி துவைக்க வேண்டாம்மா, 10 நிமிஷம் வேஸ்ட் ஆகும்மா, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நான் இன்றைக்கி ஈவினிங்கே போயிடுவேன் அப்படின்னு. கேட்கவே இல்லை. என்கிட்ட இஞ்சி நிறைய கொடுத்துட்டு அது ஊற்றி இப்போ வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃபுல்லாக நான் இஞ்சி, எனக்கு தெரியும் அம்மா துவைக்க தான் போனாங்கன்னு. நான் இஞ்சி எல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது அம்மா துவைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய பச்சை மிளகா கொடுத்தாங்க. நாங்கள் இஞ்சி புளி வைக்கலாம் அம்மா கேட்டாங்க. அப்புறம் பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி கையெல்லாம் அப்படி எரிய ஆரம்பிச்சது. ரொம்ப எரிஞ்சு என்னால் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே கை வீசிகிட்டே நடந்துட்டு இருந்தேன். அப்புறம் அப்பாவுக்கு கண்ணில் ஏதோ ஒரு பிம்பிள் மாதிரி வந்துச்சு. ஸோ அவர் டாக்டரை பார்க்க போயிருந்தார். போயிட்டு வந்துட்டு தேட ஆரம்பித்தோம் நாங்கள். என்ன தெரியுமா, அப்பா மிஷின் எம்ப்ராய்டரி பண்ணுவார். லைக் அந்த காலத்து மிஷின் எம்ப்ராய்டரி, இன்னும் டபுள் நூல், ஜிக்ஸாக் எம்ப்ராய்டரி என்னமோ சொல்லிட்டு இருந்தார். இதுக்கு முன்னாடி ஸ்ரீநாராயண குரு, அப்புறம் மதர் தெரேசா, அப்புறம் ஒரு அம்மா குழந்த, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டில் எங்கள் அம்மா எந்த ஃபோட்டோவும் வாலில் ஒட்ட இல்லை மாட்ட விட மாட்டாங்க. ஏன்னா அது குரானில் அப்படி மாட்டக்கூடாதான், அடக்கடவுள். அதனால் வீட்டில் எந்த ஒரு ஃபோட்டோ கூட இல்லை. ஸோ ஃபோட்டோஸ் எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு தெரியல. அப்போ வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருந்தோம். பார்த்தா என்னோடய கிரேட் கிராண்ட் ஃபாதர், அதாவது அப்பாவோட தாத்தா, அவங்க ஃபோட்டோ கிடச்சிது. அவர் அந்த காலத்தில் ரயில்வேயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாராம். அவர் ட்ராலியில் ரயில்வே எம்ப்ளாயீஸை ட்ராலியில் உட்கார வச்சு ட்ராக்லேயே தள்ளிட்டு போவாராம். அப்பா தான் இந்த கதை சொன்னார். அதுக்கப்புறம் இஞ்சி புளி எல்லாம் வச்சுட்டு அம்மாவுக்கு பொமக்ரனேட் 2 பெரிய பொமக்ரனேட் உரித்து கொடுத்தேன். அப்புறம் கொய்யா உரித்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் மதியானம் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் பேசினோம். அதுக்கப்புறம் மதியானம் ஆகிடுச்சு. சாப்பிட்டோம். புளியோதரை, அச்சாறு, அப்புறம் இஞ்சி புளி சோறு தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அம்மா கூட பெட்டில் ஸ்னாப் எடுத்துகிட்டு படுத்துட்டு இருந்தேன். ஃபன்னாக இருந்துச்சு. ஃபன்னி ஸ்னாப்சாட் ஃபில்டரெல்லாம் வச்சு அம்மா கிட்ட ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, திடீர்னு அப்பாவை காணோம். சரின்னு எங்கன்னு போய் பார்த்தா ஹாஸ்பிட்டல் போயிருந்துட்டு ஜோபிஸ் மால் போயிருக்காரு. அங்கே வீட்டு பக்கத்தில் ஒரு மால் இருக்குது. ஐயோ, எனக்கு பத்திரினா ரொம்ப பிடிக்கும். அது சென்னையில் ஃபார் சம் ரீசன் அது கிடைக்கிறதில்ல. எனக்கு வைக்க தெரியும், ஆனால் அது ஒழுங்காக வரலை. ஸோ நான் அவ்வளோ தடவை கேட்டிருந்தேன், எனக்கு பத்திரி பண்ணி கொடுங்கன்னு அம்மாட்ட. அம்மா எனக்கு பண்ணி கொடுக்கல. அதெல்லாம் என்னால் முடியாது, வேணா கடையில் வாங்கிக்கோ அப்படின்னாங்க. சரின்னு அப்பா அவ்வளோ தடவை கேட்டுட்டு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக கேட்டுட்ருக்கேன் எனக்கு பத்திரி வேணும்னு. அப்பா மால் போயிட்டு பத்திரி வாங்க போனார். அங்கே பத்திரி இல்லை. நார்மலாக நம்ம ஒரு விஷயம் தேடிட்டு அது இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஃபோன் பண்ணிவிட்டு அது இல்லைன்னு சொல்லுவோம், வேறு ஏதாவது வாங்கணுமான்னு கேட்போம். என்னோடய ஃபாதர் என்ன பண்ணினார், பத்திரி இல்லைன்னு பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்காரு. பரோட்டா என்னென்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஐ மீன் ஐம் நாட் அ பிக் ஃபேன். பரோட்டா வாங்கிட்டு சாப்பிடுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் செறுபயிர் பாயசம் வாங்கிட்டு வந்தார். ஓணம்னால செறுபயிர் பாயசம் ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு குடின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார்.
எனக்கு அந்த பாயசமே பிடிக்காது. நான் எதுக்கு அது குடிக்க போகிறேன்? சும்மா கொடுத்தாலே குடிக்க மாட்டேன். காசு கொடுத்து சுத்தமாக வாங்க மாட்டேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணார். அம்மாவும் ரொம்ப வற்புறுத்துனாங்க, அப்பாவும் திட்டுறாங்க. குடிக்க சொன்னால் குடிக்க மாட்டேங்கிறேன்னு. எனக்கு புரியவே இல்லை. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா தான். அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சத என் மேலே திணிக்க ட்ரை பண்ணாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் சொன்னேன், எனக்கு இந்த பாயசமே பிடிக்காது. நான் சேமியா பாயசம் இல்லாட்டி அடப்பிரதமன் தான் பிடிக்கும்னு. அப்பா எனக்கு செறுபயறு பாயசம் தான் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வாங்கினேன் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷங்க, உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் வாங்கினீங்க, எனக்கு பிடிச்சது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் வாங்காமல் வந்தீங்க, சூப்பர் அப்படின்னேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதே குடிச்சிட்டு நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்கன்னு. அப்புறம் வாங்கிட்டு வந்ததுனால 2 பரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க. 1 பரோட்டா சும்மாவே சாப்பிட்டேன். பிடிக்கவே இல்லை, நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் சரி, எனக்கு என்னமோ தெரியல, பத்திரி சாப்பிட அவ்வளோ க்ரேவிங்காக இருந்துச்சு. சரி ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தால் அம்மா அப்படி திட்டுறாங்க, இப்போ உனக்கு பத்திரி வேணுமா, எதுக்கு, அப்படி இப்படின்னு. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அப்போ நான் ரோபியை ரொம்ப மிஸ் பண்ணேன். அதாவது நான் ஒன்று ஆசைப்பட்டேன்னு சொன்னாலே எனக்கு அது நிறைவேற்றி கொடுப்பா. அவளை ஆப்வியஸ்லி நான் இப்போவும் நான் விலகிட்டு தான் இருக்கேன். அது விலகி தான் இருக்குது, அது வேறு விஷயம். பட் ஸ்டில் நமக்கு ஒருத்தங்க நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒன்று பிடிக்குதுன்னா நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டு அவள் வாங்கி கொடுப்பான்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நானும் அதே மாதிரி பண்ணுவேன். அவளுக்கு மட்டும் இல்லை, அப்பா அம்மாவுக்கு அவங்கெல்லாம் என்ன ஆசைப்பட்டாலோ, இவன் அக்கா கூட ஆசைப்பட்டதெல்லாம் திடீர் அப்படியே ஸ்பாட்டில் பண்ணுவேன். எனக்கு ஒரு ஆசை வரும்போது மதிக்கிறதே இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கடைசியில் அம்மா ரொம்ப பேசினால எனக்கு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண மூடே போயிடுச்சு. பக்கோடா கேட்டிருந்தேன், அதுவும் கிடைக்கல. கடைசியில் பிடிச்ச எதுவுமே வாங்காமல், கேரளாவில் மட்டும்தான் கிடைக்கும், அதெல்லாம் வாங்காமல் அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருந்தேன். அப்புறம் குளித்து ரெடி ஆகிட்டு அம்மா அப்பா கூட மிரர் செல்ஃபி எடுத்தேன். பார்த்தா எங்கள் அப்பாவே என்னை ட்ராப் பண்ணுறேன்னாரு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில். சரி, ரொம்ப சந்தோஷம், ட்ராப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இன்னொரு ஃபன்னு, இது சொல்ல மறந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் ஆச்சு. சருக்கிட்ட கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு தைக்க கொடுறேன். ஏன்னா அவன் நந்தனத்தில் இருக்கான். ஸோ டி நகர் அவனுக்கு பக்கம். லாஸ்ட் டைமே நாங்கள் ஜாக்கெட் டேட்டிங் போனோம். ஸோ அதே கடையில் ஜாக்கெட் தைக்க கொடுறேன், அவனுக்கு சாரீ கட்டிட்டு போகணுன்னு. என் மேலே ஒரு தப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சாட்டர்டே அவன் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிவிட்டேன், நான் சுத்தமாக தூங்கலை, இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு. 3 வாரம் ஆச்சா. முந்தானேத்தோ போனானா. காலையில் போனப்போ அவங்க ஈவினிங் வர சொன்னாங்களாம். அப்புறம் மழையனால போகலையா. அப்போவும் நான் ரோபியை மிஸ் பண்ணேன். அவள் இருந்திருந்தா இந்நேரம் எனக்கு தான் ஜாக்கெட்டே கிடச்சிருக்கும். நான் அவளை மிஸ் பண்ணுறேன். அப்புறம் நான் யோசித்தேன், ஒருவேளை எனக்கு நிறைய வேலை வாங்கி கொடுக்குறதுனால அவளை மிஸ் பண்ணுறேன். அப்படி இல்லை, ஒருத்தங்க ஆசைப்பட்டாங்கன்னா அதை நிறைவேற்றி கொடுக்குறாங்கல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு தெரியும். அது அவள் பண்ணுவாள். ஆக்சுவலி என்னோட அந்த கேரக்டரிஸ்டிக் அவள்கிட்டையும் நான் பார்த்துருக்கேன். அதை எனக்கு அவள்கிட்ட நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். அப்புறம் அம்மா சொன்னாங்க, அவள் மெசேஜ் எல்லாம் அனுப்புகிறா, வாய்ஸ் மெசேஜு. அப்புறம் உட்காந்து வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் கேட்டுட்ருந்தேன். அப்புறம் இது சொல்ல மறந்துட்டேன். அம்மா வீட்டில் நான் தான் பார்த்துக்கிறேன். அம்மா வீட்டுக்கு செலவு, அம்மா செலவு, அப்பா செலவுலாம் நான் தான் பார்த்துக்கிறேன். அம்மாவுக்கு பாக்கெட் மணி இல்லாமல் சும்மா எப்படி சொல்கிறது, ஜாக்கெட் தைக்கணுன்னா அப்படி, சாரீ வாங்கணுன்னா அது, இல்லை அம்மாவுக்கு என்ன வேணும்னா என்ன ஏதுன்னு எப்போவுமே கேட்க மாட்டேன். எனக்கு செலவு பண்ண அவங்க செலவோட கணக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை, அது அவங்களோட சுய விருப்பம் அப்படின்னு. நேற்று எதுக்கு நீ வந்ததுக்காக எனக்கு ஒரு அதுக்கு இல்லை, ஒரு 600 ரூபா ஜாக்கெட்டு தைக்க கொடு அப்படின்னாங்க. சரின்னு கொடுத்துட்டேன். அப்புறம் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு சாரியே வாங்கி கொடுக்கலனாங்க. சரின்னு ஆர்டர் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னர் வேர் வேணும்னாங்க. சரின்னு அதுவும் ஆர்டர் பண்ணிட்டேன். ஓணத்துக்கு எதுவும் கிடைக்கலனாங்க. சரின்னு அதுவும் ஆர்டர் பண்ணிட்டேன். மொத்தத்தில் எல்லாம் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறாங்க, சரி நீ வந்ததுக்காக ஒரு 500 ரூபா அனுப்பு அப்படின்னாங்க. நான் யோசிக்கிறேன், நான் அனுப்புறதுக்கு எனக்கு அது பெரிய விஷயமே இல்லை. அம்மா சந்தோஷமாக தான், எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு டயலாக் அடித்தாங்க, என்ன நீ எல்லாம் நாசமாக போவ
அப்படின்னாங்க. நீ நீ நாசமாக போயிட்ட அப்படின்னாங்க. எதுக்குன்னா யூடியூப்பில் லைக் போன டேயோட ஆடியோ வந்து யாரோ கமெண்ட் அடித்தாங்கன்னு போய் பார்க்க போனேன். அப்போ வந்து அந்த க்ரீன் ஃப்ராக்கு வந்து போட்ட ஃபோட்டோ வந்து அதில் இருந்துச்சு. எங்கள் அம்மா அதை பார்த்துட்டு நான் வந்து நாசமாக போயிட்டேனா. அப்போ நான் நாசமாக போயிடுவேன்னு தான் எனக்கு ஃபஸ்ட்டு கேட்டுச்சு. அப்போ நான் சொன்னேன், நான்லாம் நாசமாக போனேன், நீங்களாம் இருக்கவே மாட்டீங்க, உங்களை ஒரு மனுஷன் பார்த்துக்க மாட்டேன், திரும்பி கூட பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னேன். அப்புறம் அம்மா, இல்லை நீ நாசமாக போயிடுவேன்னு போயிட்டேன்னு தான் சொன்னேன் அப்படின்னாங்க. ஏதோ சமாளிச்சிட்டாங்கன்னு நானும் விட்டேன். அதுக்கப்புறம் தான் வண்டியில் கேஎஸ்ஆர்டிசி ஸ்டாண்டு போனேன். ட்ராப் பண்ணும்போது அப்பா பஸ் ஏற்ற விடனால நான் சொன்னேன், வேணாம், நான் வந்து நீங்கள் யாரும் எனக்கு வாங்கி கொடுக்கல, பக்கோடா நானே வாங்கி சாப்பிட்டு நான் பொறுமையாக கோயம்புத்தூர் போகிறேன் அப்படின்னு. அப்பா வந்து சரின்னு சொல்லிவிட்டு, ரொம்ப ஊர் சுற்றாத, அப்பா ஒரு லோன் எடுத்திருக்காரு, அந்த லோனு நான் காசு கட்டணும், ரொம்ப செலவு பண்ணாத, அதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னாரு. சரி, மைண்டில் என்னென்னா, அவர் எடுத்துகிட்டே இருப்பார், நான் க்ளோஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டேன், எந்த வேலையும் எக்ஸ்ட்ரா எடுக்காதீங்க, எனக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க, என்னால் தாங்க முடியலை, ஒரு லிமிட்டு வரைக்கும் தான் என்னால் ஹோல்ட் பண்ண முடியும், எல்லாமே சொல்லிட்டேன், கேட்குறதில்ல. சரி, இப்போ நானும் விட்டுட்டேன், சொல்கிறதையும் நான் நிறுத்திட்டேன். காசு வேணுமா எடுத்துக்கோங்க, என் நிம்மதி வேணுமா எடுத்துக்கோங்க. என்னோட ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது. அது வந்து ஷாப்பிங் பண்ணுறதோ, ட்ராவல் பண்ணுறதோ, எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறதோ, பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறதோ, அதுக்கும் இவங்க தடை வைப்பாங்களாம். நீங்கள் சொல்கிறது சொல்லிட்டு போங்க, நான் எனக்கு பிடிச்சதான் பண்ணுவேன், எப்போவுமே இப்படி தான், இப்போவும் அப்படி தான். ஆக்சுவலி வீட்டிலேருந்து வரும்போது தான் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நல்ல வேளை நான் 24 ஹவர்ஸ் கூட அந்த வீட்டில் இருக்கலை. ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரியே இல்லை அந்த வீடு, எனக்கு பிடிச்ச மாதிரி என்னால் இருக்க முடியல அந்த வீட்டில். சிம்பிளாக ஒரு பத்திரி கேட்டேன், அரிசி பொடி வந்து எனக்கு பண்ண தெரியும், ஆனால் நான் பண்ண கீறுது, அது கட் ஆகுது, என்னால் ஒழுங்காக பண்ண முடியல. அது கூட அவங்களால பண்ண முடியலை. ஒக்கவடை வீட்டு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் போனால் கடை இருக்கும், அங்கேருந்து ஒரு 30 ரூபா கொடுத்தா அவ்வளோ பெரிய இதில் கொடுப்பாங்க, அது வாங்கி தர முடியாது. இவங்களுக்கெல்லாம் நான் இந்த சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தெரியும், நான் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். நல்ல வேளை நான் சென்னையில் இருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன், பிடிச்ச ட்ரெஸ்ஸு கூட போட முடியல. ஷார்ட்ஸ் போட்டால் திட்டுவாங்க, பாக்ஸர் போட்டால் திட்டுவாங்க, 3/4 போட்டால் திட்டுவாங்க, ஷால் போடணுன்னுவாங்க, தலையில் கலர் பண்ணக்கூடாதுன்னுவாங்க, என்னென்னமோ. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும், அதுக்கு நான் அந்த வீட்டில் தான் இருக்கணும், அவங்க அடிமை மாதிரி இருக்கணும். நல்ல வேளை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய இடத்துல இருக்கேன்ற நிம்மதியில் நான் வந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சரி நம்ம ஒரு நாள் கூட வீட்டில் இருக்கலேன்ற ஒரு மாதிரி தாட் இருந்துச்சு. நேத்தோடு அந்த தாட் போயிடுச்சு. நீங்கள் எல்லாம் விலகி இருக்கிறது தான் எனக்கு நல்லது, உங்களுக்கும் அதான் நல்லது அப்படின்னு நான் வந்துட்டேன். அப்புறம் சஜியை பார்த்தேன் கேஎஸ்ஆர்டிசியில். கரெக்டாக ஒரு பொண்ணு எந்திரிக்கிறாங்க எனக்கு ஆக்சுவலி அது வேறு, என்கிட்ட 2 பேகு அங்கே சீட்டில், நான் ஒரே ஒரு காலி சீட்டு மிடில் இருந்துச்சு, 3 சீட்டு தான் இருக்குது. ஒரு பொண்ணு சின்ன பேக் தான் இருக்குது, அவள் வேணும் எந்திரிச்சா அப்போ தள்ளி உட்காந்தா எனக்கு 2 பேகும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்லேயே உட்காரலாம். எந்திரிக்கவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே போய் உட்காந்தேன். நான் நினச்சேம்மா அவளை கர்மா இருக்குடி, சின்ன ஒரு விஷயம் கூட நல்லா பண்ண முடியல, நான் மைண்டில் யோசித்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்து அவள் போயிட்டா. அப்புறம் பார்த்தா சஜி வந்து பக்கத்தில் உட்காந்தான். நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டு பேசிகிட்டு இருந்தான். நான் செம்ம ஷாக் ஆகிட்டேன். ஆக்சுவலி சஜி என்னோடய காலேஜ் நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி அவன் என்னோட 1 வருஷம் கம்மி தான் நினச்சேன், பார்த்தா 2 வருஷம் என்னோட சின்ன பையன். கொஞ்ச நேரம் நாங்கள் பேசினோம். நான் ஆக்சுவலி பொக்கோடை தேடினாங்க, கிடைக்கல. எனக்கு அவன் தான் பொக்கோடை வாங்கி கொடுத்தான், மறக்கவே மாட்டாது. எங்கள் அப்பா பண்ணாத அவன் தான் பண்ணி கொடுத்தான். அவனுக்கு தெரியாது அது எனக்கு எவ்வளோ, நான் அதுக்கு எவ்வளோ ப்ரையாரிட்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு அவனுக்கு அது தெரியல. ரொம்ப தேங்க்யூ சொன்னேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசினோம், காலேஜ் கதையெல்லாம் கொஞ்ச நேரம் பேசினோம். செம்ம ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் கேட்டேன். அஜய் பற்றி கேட்டேன்,
நான் அவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன், ஏன் அஜய் என்கிட்ட திடீர்னு பேசுறது நிறுத்திட்டான்னு. சஜி அதோட ரீசன் சொன்னான். அதோட எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிது. ஓகே, இப்போ இதுதான் கதை அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் பஸ் ஏறிட்டு உட்காந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டேன். லைட்டாக மழை தூறுற மாதிரி இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக ஷால்லாம் போட்டு கவர் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை, காலியாக இருந்துச்சு. அதனால் 2 பேக்கும் மேலேயும் வைக்க முடியலை, கீழேயே வச்சுட்டு என்னோடய சீட்டு பக்கத்துலேயே வச்சுட்டு நானும் உட்காந்துட்டு இருந்தேன். பக்கத்து சீட்டில் இந்த 3 சீட்டரில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அதில் ஒரு குழந்தை என்ன ரொம்ப நேரமாக சைட் அடிச்சுட்டு இருந்துச்சு. நானும் கை காட்டுறேன், கால் காட்டுறேன், சிரிக்கிறேன், ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறேன். ஆனால் அது என்னை ஜொல்லு விட்டுட்டே இருக்குது. ஜொல்லு விட்டுதான் சோகமாக இருந்துச்சு தெரியல, ஆனால் என்னை பார்த்துட்டே இருந்தான் ரொம்ப நேரம். அந்த 1.5 hour ஜேர்னியில் 1 hour அவன் என்ன தான் பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க. ஆனால் அதனால் ஒழுங்காக ஸ்னாப் எடுக்க முடியல, பட் ஏதோ ஸ்னாப் எடுத்தேன் நான். அதுக்கப்புறம் என்னாச்சு, சந்திரன் நகர் ரீச் ஆகும்போது அக்காவுக்கு மெசேஜ் பண்ணேன், நான் பாலக்காடுலேருந்து ஏறினேன்னு. அவள் என்ன கேட்டால், இன்னும் இவ்வளோ நேரம் நான் எப்போ ட்ராப் பண்ணது, என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு. நான் பொக்கோடை வாங்கி சாப்பிட்டு பொறுமையாக வரேன் அப்படின்னு. அப்புறம் உக்கடம் வந்துட்டு அக்கா வீட்டுக்கு வர சொன்னாங்க. எனக்கு வீட்டுக்கு வரக்கெல்லாம் டைம் இல்லை, நீங்கள் உக்கடம் வான்னு சொல்லி அக்கா வர சொல்லி, அப்புறம் நானும் அக்காவும் காந்திபுரம் போனோம். மச்சான் வரேன்னு சொன்னார். அப்புறம் அவர் வரவே இல்லை. அப்புறம் லேட்டாக வந்தார். அப்புறம் நானும் அக்காவும் HMR ஹோட்டலில் போய் உக்காந்தோம். நான் சொன்னேன், எனக்கு பத்திரி கிடைக்குமா. நான் சொன்னேன், பிரியாணி ஹோட்டலில் பத்திரி கிடைக்காதுன்னு. பார்த்ததில் தெரியல, அது பிரியாணி ஹோட்டல், பிரியாணி மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னா. சோகமாக போய் உக்காந்தேன். ஆனால் மெனு கார்டில் பத்திரின்னு பார்த்தேன், கேரளா பத்திரின்னு. கேட்டால் அங்கே பத்திரி இல்லைன்ட்டாங்க. சரிடா, சரி பிரியாணியே கொடுன்னு. அப்புறம் பிரியாணி வர டைமில் அக்கா கூட ஸ்னாப் எடுத்தேன். அக்கா கிட்ட ஏதோ மோட்டோ நல்ல ஃபோன் தான். சரிடி ஃபோட்டோ எடுத்துட்டு ஸ்னாப் எடுனா, ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்துட்டு இது என்ன பண்ணாவ, சேவ் பண்ணல, கட் பண்ணி விட்டுட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நல்லா இருந்துச்சு அந்த ஃபோட்டோ, அவள் நல்லா இல்லையா, கட் பண்ணிட்டான். ரொம்ப சோகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோ எடுத்தோம். அது நான் சேவ் பண்ணி வச்சேன். அப்புறம் அக்கா ஃபோட்டோ எடுக்கலாம் சொன்னால், அப்புறம் அக்கா ஒரு ஃபோட்டோ எடுத்தா. அப்புறம் அது என்ன மைண்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டாலேங்கிறதுல நான் சரியாகவே போஸ் கொடுக்கல. எனக்கு ரொம்ப சோகமாக இருந்துச்சு ஃபேஸு. நான் நீ அதுவும் சேவ் பண்ணல, நான் இதுவும் சேவ் பண்ண மாட்டேன்னு நான் ரிவெஞ்ச் எடுத்தேன். அதுக்கப்புறம் பிரியாணி வர ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் தம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க பிரியாணி எடுத்துகிட்டு வந்தாங்க. காச்சாறு பிரியாணி. அப்புறம் அக்கா சில்லி 65 சொன்னாங்க. நான் போன்லெஸ் தான் கேட்டேன், ஆனால் அவன் போனோடு கொடுத்துட்டான். அக்காவுக்கு ஆனால் போன் தான் பிடிக்கும். ஸோ அக்கா சாப்பிட்டாங்க. அக்கா கருக்கு முறுக்குன்னு போனோடு சாப்பிட்டாங்க. நான் சவுண்டு கேட்டு திடீர்னு சின்ன வயசுலேயே அப்படி தான் போனெல்லாம் சாப்பிடுவான். அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, என் பல்லுக்கும் ஸ்ட்ரென்த் இல்லை. என்னால் சாப்பிடும் அதெல்லாம் யோசிக்க கூட முடியலை, போனெல்லாம் சாப்பிட்றது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு மீட்டில் மச்சான் வந்தாங்க. அதுக்குள்ளே சாப்பிட்டே நாங்கள் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ரோடு க்ராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் நின்னோம். இது சொல்ல மறந்துட்டேன். உக்கடத்தில் நான் பஸ் இறங்கிட்டு 2 பேக்கும் தூக்கி வைக்கிறேன். நானும் நினச்சிட்ருக்கேன், அவள் ஒரு பேக்காவது கேட்பாளா அப்படின்னு. நான் கேட்டாள். உக்கடத்துலேருந்து வேறு ஆட்டோவுக்கு ஏறும்போது, பாப்பி பேக் பிடிக்கணுமா அப்படின்னு கேட்டாள். நான் அப்போ சொன்னேன், நீ எப்படா கேட்பேன்னு இருந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பஸ்ஸு வர அக்காவை அங்கே நிற்க சொல்லிவிட்டு நான் இப்போ வரேன்னு சொன்னேன். அக்காவுக்கு மில்கி பார் ரொம்ப பிடிக்கும். மில்கி பார் வாங்க போகிறேன். எந்த கடையிலையும் மில்கி பார் இல்லை. சரின்னு ஏதோ ஒரு சோக்கோ ஸ்டிக் அந்த மாதிரி ஏதோ ஒரு 2 சாக்லேட், ஒன்று மச்சானுக்கு, ஒன்று அக்காவுக்கு. அப்புறம் நான் எனக்கு சரி பஸ்ஸில் ஒரு வேளை பசிச்சா சாப்பிட்லான்னு பாப்கார்ன் சாப்பிட்டேன். பாப்கார்ன் வாங்கினேன். வாங்கிட்டு இருக்கும்போதே இன்டர்சிட்டி பஸ்ஸு வந்துச்சு. அக்கா கிட்ட பை சொல்லிவிட்டு பஸ் ஏறிட்டேன். அப்புறம்
எனக்கு முரளி டெக்ஸ்ட் பண்ணாங்க, பத்திரமா வீட்டுக்கு போங்க. எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. பஸ் ஏறிட்டிங்களா, எப்போ ரீச் ஆவீங்க, லைக் அது வந்து கண்டினியூஸாக இல்லாமல் எந்த டைமுக்கு அந்த அந்த அனுப்பணுமோ அப்படி. இப்போ நைட்டுனா இப்போ பஸ் ஏறினீங்களா, வீட்டிலேருந்து கிளம்பிட்டிங்களா, அப்படி. மார்னிங் வந்து ரீச் ஆகிட்டிங்களா, எப்போ ரீச் ஆவீங்க, சேஃபாக இருக்கீங்களா, இந்த மாதிரி செக்கிங் பண்ணது உண்மையிலே எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அவ்வளோ பேர் அந்த ஆஃபீஸில் இருக்காங்க. நான் ரொம்ப க்ளோஸ்ன்னு நினச்சவங்க. ஆனால் கார்த்திகா ஒருத்தங்க தான் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு, உன் பிளேஸில் நான் உட்காந்துட்ருக்கேன், உனக்கு டாஜோ எலிவேஷன் நடந்துச்சு, அதில் ஒரு பெல்ட் மூவ் ஆகிட்டேன்னு எனக்கு மெசேஜ் அனுப்புனா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு தெரியும் நான் எலிவேட் ஆவேன், ஏன்னா சாய் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். பட் ஸ்க்ரீனில் அந்த பேர் வரும்போது எனக்கு பிடிச்சவங்க பேர் வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவங்க அந்த டைமில் அங்கே இல்லைன்னா அவங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஆனால் அது நேற்று ஒருத்தங்க மட்டும்தான் பண்ணாங்க. அவள் தான் கார்த்திகா. அவன் மேலே இருக்கிற கோபமே போயிடுச்சு எனக்கு அந்த ஒரு இதனால. இண்டர்சிட்டி பஸ்ஸு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பஸ்ஸு ஏறினோடனே பஸ் டிரைவர் என்கிட்ட எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. இதுக்கு முன்னாடியும் இண்டர்சிட்டி பஸ்ஸில் வேறு ஏதோ பஸ்ஸில் எஸ்எஸ்டி லிமோவில் என்னன்னு நினைக்கிறேன், அதில் அவரை நான் பார்த்துருக்கேன். அவருக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டு படுக்கலான்னு போனேன். எங்கிட்ட ஆக்சுவலி பிரதீப் வந்து என்னை பிரதீப் வந்து என்னை மார்னிங்கே பிக் பண்ணுறேன்னாங்க. உங்களுக்காக தூங்காமல் வெயிட் பிக் பண்ணுறேன்னாங்க. நான் சொன்னேன் நீங்கள் தூங்குங்கன்னு. பட் அவர் வந்து வெயிட் பண்ணுறேன், 7:30க்கு ரீச் ஆகிடும், வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. பாவம் அந்த மனுஷன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க. ஆக்சுவலி 7:15க்கு வந்து 8:35 ஆகும் ஷோலிங்கநல்லூர் வர்றதுக்குன்னு அப்படின்னு இருந்துச்சு. பாவம் அவன் ரொம்ப பசி வேறு அண்ட் தூக்கம் வேறு. எனக்கு தூக்கமாக வருதுன்னா நீ தூங்கு, நான் வந்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா என்னை ஷோலிங்கநல்லூர் 4-வே ஜங்ஷனில் விடாமல் என்னை எல்கோட்டில் போய் விட்டாங்க, காரப்பாக்கம். அப்புறம் அங்கே ரொம்ப நேரம் நின்று கேப் போட்டு அப்புறம் கேபில் தான் வீட்டுக்கு வந்தேன். செம்ம டிராஃபிக்கு. கேப்காரன் வேறு ஃபோனையே பார்த்துட்டு வந்தான். ரொம்ப லேட் ஆச்சு. ஒழுங்காக டிராஃபிக் வேறு, பட் டிராஃபிக் இல்லாத டைமில் அட்லீஸ்ட் ஸ்பீடாக ஓட்டணும்ல. ஃபோனையே பார்த்துட்டு இருந்தார். செம்ம கடுப்பாயிடுச்சு அது. அப்புறம் எப்படியோ ரூம் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். இன்னொன்று, மாமா கார் வச்சுருக்காரு கீழே. நான் சொல்லி அனுப்புனேன், அயலுக்கு கீழே காரை வைக்காதீங்க, என்னால் துணி காய போட முடியாதுன்னு. பார்த்தா 3 அயலுக்கு கீழே தான் காரே இருக்குது. 2 அயல் தான் இருக்குது. மொத்தத்தில் 5 அயல். அதில் 2 தான் இப்போ துணி காய போட முடியும். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஒரு மூட்டை துணி இருக்குது. ஒன்று ட்ரிப்பு போயிட்டு வந்தது, அப்புறம் ஆல்ரெடி இருந்தது. இதெல்லாம் நான் என்றைக்கு சமைச்சு முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியலை. என் குழந்தைங்கள யாரையும் காணும். அவ்வளோதான். டே டன். சொல்ல மறந்துட்டேன். இதை எஸ்பெஷலி சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலி ஆலப்பியில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு வீடு. அங்கே ஒரு நாய் வந்து கரெக்டாக வீட்டு ஃப்ரெண்டில் கட்டி போட்டிருந்தாங்க. செம்ம கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி அடிக்குது வெயில், அந்த நாயால் நகர கூட முடியாது. எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு உண்மையிலே பெட்டு பிடிக்கும்னா அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஒன்று வீட்டுக்குள்ளே விடுங்க, அது ஓடுன்னா வீட்டுக்குள்ளே ஃபென்ஸ் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே ஓட விடுங்க, இல்லை பெட்ரூம்குள்ளே விடுங்க, வீட்டுக்குள்ளே விடுங்க, இல்லை கார்ட்யார்ட்லேயாவது விடுங்க. இப்படி கட்டி போட்டு கேட்டுக்குள்ளே போட்டு அதை சாவடிக்க. அதுவும் இது கேட்டு கூட இல்லை, கரெக்டாக ரோடு பக்கத்தில் வீடு, ஆனால் கட்டி போட்டிருக்கு. அதனால் நகர கூட முடியாது அந்த வெயிலில். ஒரு ஷெட்டு கூட இல்லை அதுக்கு. பாவம், உச்சி வெயில் இருந்துச்சு. அது உண்மையிலே கஷ்டமாக இருந்துச்சு. நான் மனசால் அவங்கள கர்ஸ் பண்ணேன். அவங்க என்ன சிச்சுவேஷனாக இருந்தாலும் வீடு பெருசாக கட்டியிருக்காங்க, ஒரு டாக் ஒரு இது கூடவா கட்ட முடியாது அவங்களால? அதை நான் சொல்ல மறந்துட்டேன்.
அதான் இப்போ சொன்னேன். வேறு என்ன? அவ்வளோதான். டேட்டா மறுபடியும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி நான் ஹெச்எம்ஆரில் அக்கா கிட்ட கதையெல்லாம் சொன்னேன், பத்திரிக்கையில். அக்கா அதுக்கு நான் சென்னை வரும்போதோ இல்லை நீ கோயம்புத்தூர் வரும்போதோ சொல்லு, நான் உனக்கு பத்திரி பண்ணித்தரேன் அப்படின்ட்டா. அவளோட அந்த மனசுக்கு அதை நான் அப்ரிஷியேட் பண்ணேன் மனசால். அப்புறம் வேறு என்னாச்சு? ஆக்சுவலி இன்றைக்கி காலையில் பஸ்ஸில் வரும்போது சோகமாக உட்காந்துருந்தேன் பாட்டு கேட்டுட்டு. ஏன்னா இந்த பாட்டு ஜூலை 4ன்ற ஒரு மலையாளம் மூவியில் ஒரு வாக்கு மிண்டாதேன்னு ஒரு சாங் இருக்குது. அதில் ஒரு லைன் வரும், என்னது, ஒரு முகம் ஞான் நோக்கி நின்னே போய் கொதி தீருவோளம். அப்படின்னா ஆசை தீர்ற வரைக்கும் ஒரு ஃபேஸ் நான் பார்த்துட்டே இருந்தேன்னு. அது என் லைஃப்பில் ஒரு சிச்சுவேஷனில் செம்மையாக மேட்ச் ஆச்சு. அப்போது நான் வந்து நினச்சி கொஞ்சம் சோகமாக இருந்தேன். அப்படி வண்டியில் அப்படியே உட்காந்துட்ருக்கும்போது கிளாஸு விண்டோ தானே, நான் வந்து கர்டன் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே பார்த்துட்டே வந்தேன். அப்போது ஒரு தாத்தா வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தார். என்னை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு என்னை பார்த்தாரு, நல்லா பார்த்தாரு. அப்புறம் எனக்கு டாட்டா காமிச்சார். அது நல்லா இருந்துச்சு. ஹி மேட் மை டே. அதான் சொல்ல மறந்தேன், இப்போ சொன்னேன்.